பிதாவே, பிதாவே, என் பிதாவே, இயலுமாகி இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலட்டும். ஆனால் என்னுடைய மனதின் படியல்ல, உம்முடைய மனதின் படியே ஆகட்டும். இதோ இந்த நேரம் மனுமகன் பாவிகளிடம் கையளிக்கப்படப் போகின்றார். எழுந்திருங்கள், போவோம். என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான். யூதாஸ், எதற்காக வந்தாய்? காட்டி கொடுக்கும் கயவர்களாலே காணாமல் போனவாழ்வு ஒரு செந்நீர் கலசம், செந்நீர் கலசம். நண்பா, என்னை முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கின்றாய்? நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? நசரேத்தூர் இயேசுவை தேடி வந்தோம். அவர் நான் தான். நீங்கள் என்னை தேடி வந்திருந்தால் மற்ற இவர்களை போக விடுங்கள். உன்னுடைய வாளை உறையில் போடு. வாளை எடுப்பவர்கள் வாளினால் மடிவார்கள். என்னுடைய தந்தையிடம் கேட்டால் வானத்திலிருந்து 12க்கும் அதிகமான படைகளை அனுப்ப மாட்டார் என்றா கருதுகிறாய்? இல்லை, வேத நூலில் எழுதப்பட்டிருப்பது நிறைவேற வேண்டும்.
ஒரு கள்வனை பிடிக்க வருவதைப் போல் கத்திகளோடும் தடிகளோடும் வந்திருக்கின்றீர்கள். அல்லும் பகலும் ஆலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஏன் என்னை பிடிக்கவில்லை? ஆனால் இதுவே உங்களின் நேரமும் இருளின் வல்லமையும். யார் நீ இறைவா? யார் நீ இறைவா? யார் நீ? யார் நீ இறைவா? யார் நீ? கைதியோ கதீதோ? கைதியோ கதீதோ? யார் நீ இறைவா? யார் நீ? யார் நீ இறைவா? யார் நீ? வானகத்தையும் வையகத்தையும் உமது வார்த்தை ஒன்றால் வடிவெடுக்கச் செய்த வல்லவ கடவுளே, இஸ்ரவேல் இனத்தை தெரிந்தெடுத்த இரக்கம் நிறைந்த இறைவனே, எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து அடியவர்களின் தந்தையரை பகலில் மேகத்தூண் போலவும் இரவில் நெருப்பு பிளம்பு போலவும் தோன்றி மீட்டு காத்த கருணை வள்ளலே, ஒளிமயமாய் விளங்கும் ஒப்பற்ற தேவனே, உமது தெளிவான ஒளியை நாம் நிறைவாக பெற அருள் புரியும். அதே ஒளியால் இங்கு கூடியிருக்கும் திருச்சபை மன்றத்தினர் உண்மை எதுவென கண்டுணரவும் நீதியின் செங்கோலை வேதமுறையில் செலுத்தவும் தயை புரியும். ஆமேன். சபையோரே, உங்களுக்கு முன்பாக குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கும் இயேசு குற்றவாளியா இல்லை சுத்தவாளியா என்று தீர்ப்பளிப்பது உங்கள் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமை, தனிப்பெரும் பொறுப்பு. குற்றச்சாட்டுக்கள் சொல்ல போனால் இன்று இரவே போதாது. இருந்தும் ஒரு சிலர், ஆபிரகாம் என்பவர் நம் பிதா மட்டுமல்ல, இறைவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அன்பர் என போற்றப்பட்டவர். அவருக்கு முன்னதாகவே தான் வாழ்ந்து வந்ததாக அப்பட்டமாக அறிவித்தார். அபச்சாரம், அபச்சாரம்! சட்டத்தை அளித்தவர் மோயிசன், விடுதலை கொடுத்த தலைவர், வேதம் எழுதி வைத்த முதல்வர், வாழும் விதத்தை வகுத்த வழிகாட்டு, அவரையே அவரது அரியணையிலிருந்து இவன் பொறித்து விட்டான் என்றால் தந்தைக்கு தலை வணங்க மறுத்தவன் சட்டத்தை விட்டானா? இல்லை, முன்பு கூறப்பட்டதோ அப்படி, நானோ கூறுகிறேன் இப்படி என்று சட்ட நூலிலேயே புரட்சிவாதத்தை நட்டான். ஓய்வு நாளை அவமதித்தான். மத குருக்களை மனமாற வைத்து மானபங்கப்படுத்தினான். கேடு தரும் மூடர் என நம் எல்லோருக்கும் பட்டம் சூட்டினான். ஆலயத்திலே ஆணவத்துடன்
அகங்காரமாக கச்சித்தான். அது மட்டுமா, கயிறெடுத்தான், காணிக்கை பொருட்களை பெற்ற வியாபாரிகளை கலைத்தடித்தான். இது என்ன கோயிலா, இல்லை குள்ளநெறி போன்ற கள்ள கூட்டத்தினர் வாழும் கோபுரமா என்று வெடித்தான். ஆலயத்தை இடி, அதை 3 இரவு விடியும் முன் கட்டுவேன் என முடித்தான். ஆமாம் ஆமாம், இவன் ஒரு முறை கூறினான், இந்த ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள் கட்டுவேன் என்று. பாரதூரமான குற்றச்சாட்டுக்கள். பார்க்கலாம். சாட்சிகளை வரவழையுங்கள். உனது பெயர்? ஆரோன். உண்மை மட்டும் சொல்லுவாய். சத்தியமாக. உன்னுடைய சாட்சியத்திலே இவனுடைய உயிர் ஊசலாடுவதை நன்றாக அறிகிறாயா? ஆமாம் பெரிய குருவே. நீ உன் கண்களால் பார்த்தாய், காதுகளால் கேட்டாய், இவனையும் இவன் சொன்னதையும். ஆம் குருவே. என்ன கூறினான்? கையால் ஆக்கப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்துவிட்டு கையால் ஆகாத இன்னும் ஒன்றை கட்டுவேன் என்றான். இதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்டேன். பதில் இல்லை. சரி, அடுத்த சாட்சி. உனது பெயர்? யாகப்பு. நீ இவன் உச்சரிக்க கேட்ட வார்த்தைகளை எமக்கு சொல்ல முடியுமா? இப்பொழுது கூட காதுக்குள் ரீங்காரமிட்ட வண்ணம் இருக்கின்றன. இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாட்களுக்குள் திரும்பவும் அதை எழுப்புவேன். நீயும் போகலாம். சபையோரே, இரு சாட்சிகளின் வாக்குறுதிகளையும் நீங்கள் கேட்டீர்கள். என்ன கருதுகின்றீர்கள்? சபையோரே, சட்டத்தை மதிக்கிறோம் என்ற பாசாங்குதான். ஆனால் சாட்சிகள் இருவருக்கும் முழுக்க முரண்பாடுகள் உள்ளன. இரண்டாவது சாட்சி சொன்னான், நான் இந்த ஆலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள் கட்டுவேன் என்று இயேசு கூறியதால். முதலாவது சாட்சியோ என்றால் இந்த ஆலயத்தை இடியுங்கள் என சொன்னதால். இந்த இரு சாட்சிகளுக்கும் மேட்டுக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டென்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, சாட்சிகளில் ஒருவன் உண்மை பேசவில்லை. நமது சட்டம் கணிக்கிறது இரு சாட்சிகளும் ஒன்றையே சொல்ல வேண்டும் என்று. இதையிட்டு தர்க்கித்துக் கொண்டிருக்க நேரமும் இல்லை, அவசியமும் இல்லை. உனக்கு எதிராக எத்தனையோ பேர் எவ்வளவோ விதமாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நீ போதித்தது தவறு என்று சாட்சி கூறுகிறார்கள். இவ்விதமான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நீ என்ன பதில் அளிக்கிறாய்? நீ செய்தது, கூறியது எல்லாம் குற்றம் என்று ஒத்துக்கொள்கிறாயா? நான் உங்களிடம் கூறினால் என்னை நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடம் கேட்டால் மறுமொழி கூற மாட்டீர்கள். ஏன், என்னை விடுதலையாக்கவும் மாட்டீர்கள். நான் ஒளித்து மறைத்து இவ்வுலகத்திற்கு பேசவில்லை. வெளியரங்கமாய் பேசினேன், செப ஆலயத்தில் போதித்தேன், நீங்கள் எல்லோரும் கூடி தர்க்கிக்கும் இடத்தில் போதித்தேன். அந்தரங்கமாய் பேசியதில்லை. நான் போதிக்க கேட்டவர்களுக்கு தெரியும் என்ன கூறினேன் என்று. என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? இப்படியா தட்டி பதில் சொல்வது? நான் தவறாக பேசியிருந்தால் தவறு எது என்பதை எடுத்துக்காட்டு. பேசியது உண்மையானால் நீ எதற்காக என் கன்னத்தில் அறைந்தாய்? உண்மை. இன்னும் ஒரு சாட்சியை வரவழைப்போம்.
உனது பெயர்? யூதா. நீ எப்படி கேட்டாய்? இவன் எப்படி சொன்னான்? கடவுள் ஆலயத்தை 3 நாட்களுக்குள் கட்ட முடியும். சபையோரே, மீண்டும் குழப்பம் தீர்ந்தபாடில் 3வது சாட்சியத்தின்படி இந்த ஆலயத்தை இடிக்க கட்ட என்னால் முடியும் என ஒரு குழு போல கூறப்பட்டிருக்கிறது. 2வது சாட்சியத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு, இங்கு ஒரு குழு. எது உண்மை? நீங்களே பதிலளியுங்கள். ஒரு யூத மகனின் உயிர் உங்கள் பதிலில் தான் தங்கியிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 3 நாட்களுக்குள் தான் கட்டுவதாக கூறியதே உண்மைதானே? நமது சட்டத்தின்படி அது மட்டும் இவரை குற்றவாளி என்று நிரூபிக்க போதுமானது. எனவே இவருக்கு எதிராக குற்றம் எதுவும் சுமத்தப்படவில்லை. சபையோர், இவர் இப்படியாக கூறியிருந்தாலும் இந்த உரையினுடைய உண்மை பொய்யை நாம் எவ்வாறு அறியலாம்? இந்த ஆலயம் இடிக்கப்பட்டால் அல்லவா இவரால் இதனை கட்டி முடிக்கலாமா இல்லையா என்பது தெரியவர். பெரியோரே, குற்றவாளி கூண்டில் நிற்பவருக்கு எதிராக குற்றம் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. ஆதலால் இவரை விடுதலை செய்யுமாறு வினயமாய் வேண்டுகிறேன். அது அவ்வளவு லேசான கர்மம் அல்ல. இவன் தான் மெசியா கிறிஸ்து என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறான். இவ்விதமான குற்றச்சாட்டுகளுக்கு இவன் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒரு குற்றச்சாட்டினை முதலிலே சுமத்திவிட்டு வேறொன்றை திடீரென்று சுமத்துவது சட்ட நுட்பங்களுக்கெல்லாம் விரோதமாகும். விரோதமும் குரோதமும் வில்லங்கமாக இழுக்கப்படாது. விளக்கம் தொடரட்டும். கட்டிலே தூங்க வேண்டிய நாம் சட்டசபையில் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். நடிச்சாமமாகிவிட்டது. ஆனால் நல்லபடியாக குற்றச்சாட்டு எதுவும் மென்பிக்கப்படவில்லை. இறுதியாக சாட்டப்பட்ட குற்றம் தான் மெசியாஸ் மீட்பர் என்பது. அப்படித்தான் அவர் கூறியிருந்தாலும் அதில் என்ன தவறு? அதனை தவறென்று நாம் நிரூபித்தோமா? தான் தான் கிறிஸ்து என்று கூறுவது குற்றமா? கூறுங்கள் சபையோரே, கூறுங்கள். அவர்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இவனே கூறட்டும். கூரை மீதிருந்து கொக்கரித்ததை திருச்சபை இதிலே திட்டமாய் கூறும். நசரேனுவாகிய இயேசுவே, அன்றும் இன்றும் என்றும் வாழும் கடவுளின் பெயராலே வல்லவதேவனின் பொய்யில்லா ஆணையால் கேட்கிறேன். நீ கடவுள் மகனாகிய கிறிஸ்துவா? நீரே கூறிவிட்டீர், நான் தான் கிறிஸ்து என்று. வானகத்தின் பெயராலும் வையகத்தின் பெயராலும் நித்தியத்தின் பெயராலும் சத்தியத்தின் பெயராலும் இரக்கம் சுரக்கும் இறைவனின் பெயராலும் கேட்கிறேன். நீதான் கிறிஸ்துவா? நீரே கூறிவிட்டீர். கடைசி முறையாக கேட்கிறேன். கர்த்தாதி கர்த்தரின் கனமிகுந்த ஆணையால் கேட்கிறேன். கடலமர, காற்றமர, கதிரவன் கதிரமர, கட்டளை கொடுத்த கடவுள் துணை கொண்டு கேட்கிறேன். நீ கடவுள் மகன்தானா? ஆம், நான் தான் கடவுள் மகன். அன்றியும் மனுமகன் வல்லப மாட்சியுடன் தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து வான மேகங்கள் மீது வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று உறுதியாய் சொல்லுகின்றேன். தேவதூஷணம், தேவதூஷணம்! நாக்கூச்சமின்றி நாக்கு தழும்பு அறியவன் நஞ்சை கக்கி விட்டான். இனியும் நமக்கு வேற என்ன வேண்டும்? குற்றமேன், குற்றச்சாட்டேன், சாட்சியேன், சாட்சிகளின் ஒப்பியேன், சங்கடமேன், சண்டாளன உயிரோடு விடுவாதானேன்? நீங்களே கேட்டீர்களே, உங்களுடைய தீர்ப்புத்தான் என்ன? சபையோரே, என்ன? குற்றவாளி, குற்றவாளி!
தன் வாயாலே தானே மாட்டிக்கொண்டான். இவனுக்கு அளிக்க வேண்டியது மரண தண்டனை, மரண தண்டனை, மரண தண்டனை. யார் நீ இறைவா, யார் நீ இறைவா, யார் நீ இறைவா, இது என்ன? நீதி கோரி வந்திருக்கும் மேதைகளின் திரள். நீதி கோரும் அளவுக்கு நிகழ்ந்தது நிகழக்கூடாத குற்றம். அதை புரிந்தது. இவன் இவன் ஒரு குற்றவாளி. குற்றவாளி? குற்றவாளி. இவனுக்கு எதிராக என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள்? இவன் குற்றவாளி இல்லை என்றால் இவனை உம்மிடம் இங்கு கொண்டு வந்திருக்க மாட்டோம். இவனை உம்மிடம் இங்கு கொண்டு வந்திருக்க மாட்டோம். அப்படி என்றால் இவனை நீங்களே கூட்டிச் செல்லுங்கள். உங்களுக்கு வேறு சட்டம் உண்டு, அதன்படி தீர்ப்பளியுங்கள். இவனுக்கும் மரண தீர்ப்பளிக்க எமக்கு அதிகாரம் இல்லை. மரண தீர்ப்பு? அது எதற்காக? இவன் இவன் எமது மக்களிடையே புரட்சியை ஏற்படுத்தி வருகிறார். குழப்பத்துக்கு தலைமை தாங்குகிறார். நமது அரசனாகிய செசாருக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று மக்களை தூண்டுகிறார். நான் தான் கிறிஸ்துவாகிய அரசன் என்று வரை சாட்டுகிறான். கிறிஸ்துவாகிய அரசன். நீ யார்? யூதர்களுடைய அரசன் தானா? இதை நீராக கூறுகின்றீரா, அல்லது இப்படி மற்றவர்கள் என்னை குறித்து உம்மிடம் சொல்லி இருக்கின்றார்களா? நான் யூதனா என்ன? உன்னுடைய மக்களும் குருக்களும் உன்னை என்னிடத்தில் நீதி வழங்கும்படி கையளித்தார்கள். நீ என்ன செய்தாய்? எனது அரசு இவ்வுலகத்திற்கு உரிமையானது அல்ல. அது அப்படி ஒன்றானால் என் காவலர்கள் யூதர்களுக்கு எதிராக போர் செய்திருப்பார்கள். எனது அரசு இவ்வுலகத்திற்கு உரிமையானது அல்ல. அப்படி என்றால் நீ உண்மையாக ஓர் அரசன். நீரே கூறிவிட்டீர் நான் தான் அரசன் என்று. உண்மைக்கு உறுதி கொடுக்க இவ்வுலகில் உதித்தேன். உண்மையை நாடி வாழும் அவனும் என் குரலை கேட்கின்றான். உண்மை என்றால் நான் இவனிடத்தில் எந்தவித குற்றங்களையும் காணவில்லை. இவன் ஒரு கலகக்காரன். கலிலேயா நாடு தொடங்கி இங்கு மட்டும் யூதேயா தேசமெங்கும் போதித்துக் கொண்டு வந்தான். மக்களை புரட்சிக்கு தூண்டி விட்டிருக்கிறான். புரட்சிக்காரன், கலகக்காரன். இவன் கலகக்காரன் என்றுதான் என்னிடத்தில் ஒப்புவித்தீர்கள். ஆனால் உங்கள் முன்பாக இவனை விசாரணை செய்தும் நீங்கள் சாட்டும் குற்றங்கள் எதையும் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. மரண தண்டனை பெறுவதற்கு ஏதுவான எதுவும் செய்யவில்லை. ஆதலால் இவனை தண்டித்து சாட்டையால் அடித்து விடுதலை செய்கின்றேன்.
இல்லை, கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும். கார்முகிலா திருக்கூந்தல் பொழிவதுதான் வான்மழையோ தார்வேந்தன் பதமலர்கள் பிழிவதுதான் தேன் துளியோ பார்த்தாங்கும் தலைவன் முடி பாய்வதுதான் எது மொழிவீர் எது மொழிவீர் ரத்தம் ரத்தம் செக்கச்சி வந்த ரத்தம் 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 செக்கச்சி வந்த ரத்தம் முத்து முத்தான ரத்தம் முத்து முத்தான ரத்தம் அன்பு மூட்டிடுமே மனம் நித்தம் கொத்து கொத்தான ரத்தம் கொத்து கொத்தான ரத்தம் பாவம் ஓட்டிடுமே திருமுத்தம் ரத்தம் ரத்தம் செக்கச்சி வந்த ரத்தம் சொட்டு சொட்டான ரத்தம் சொட்டு சொட்டான ரத்தம் பரன் பட்டதெல்லோ தினம் எட்டில் முட்டு முட்டான ரத்தம் முட்டு முட்டான ரத்தம் ஜேசு கொட்டினரே பூங்காவே இத்தனையும் போதாமல் இறைமகனை பாராமல் முள்கெடுத்தார் முடி கொடுத்தார் மூச்சுடனே அடி கொடுத்தார் கொட்டியது செம்பால் முட்டியது மண்மேல் மூடியது தூயமை வாடியது வான்முகமே. பாஸ்கு திருநாளில் உங்களுக்கு ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது வழக்கம். பரபாஸ் அவன் ஒரு கொலை பாதகன். அங்கு இருக்கின்றான் உங்களுடைய அரசன். இவர்களில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? அந்த கொலைகாரனையா அல்லது உங்களுடைய அரசனையா? அவனை அல்ல, பரபாசை. அவனை அல்ல, பரபாசை. அப்படி என்றால் உங்கள் கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறைந்து கொல்லும், சிலுவையில் அறைந்து கொல்லும், சிலுவையில் அறைந்து கொல்லும். அவனிடத்தில் நான் எந்தவித குற்றமும் காணவில்லை. பரபாசிற்கு விடுதலை, பரபாசிற்கு விடுதலை. அவன் என்ன தீங்கிழைத்தான்? அவனிடத்தில் மரண தீர்வை கூறிய